ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் இந்த பிரச்சனை எப்போதான் முடிய போகுது? ஏன்னா சிரியாவில் ரொம்ப நாள் கழிச்சு அமைதியானது திரும்பிட்டதா ஒரு பேச்சானது அடிபட்டு இருக்கப்போ அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிச்சிட்டாரு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கும் வரப்போறாரு. அப்படின்னா அவரோட முதல் குறிக்கோளே இல்லை இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல அமைதியை கொண்டு வரணும்னா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழியா இருக்குன்னு பல தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் பவருக்கு வந்த 24 மணி நேரத்தில் என்னால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும்னு அவரும் ஓப்பனாகவே பல இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலே பாசிபிளான ஒரு விஷயமா? ஜெலன்ஸ்கி திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு ஸ்டாண்டுன்றது டிப்ளமசி மூலயமா இந்த போரானது முடியணும்னா கிரீமியாவும் எங்களுக்கு வேணும், கிரீமியா இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை கிரீமியா இல்லாத எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் டிப்ளமசினால என்ன ஒரு பயன் உக்ரைனுக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்த யுத்தமானது நிறுத்தப்படணும்னா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நாடாக நாங்கள் தான் இருப்போம். ஸோ யார் என்ன விதத்தில் இங்கே உக்ரைனுக்கு உதவி பண்ணாலும் சரி, இல்லை யார் எந்த விதத்தில் நேரடியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நேரடியாக உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போரை நிறுத்தத்துக்கான அந்த முயற்சிகளை எடுத்தாலும் சரி, நாங்கள் அதுக்கு முழு ஆதரவை கொடுக்குறோம். இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் கூடிய சீக்கிரத்தில் நிற்கணும்னு அப்படியே அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் புக்ஸ் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதிலை நான் கடைசியில் சொல்ல தான் போகிறேன். இருந்தாலும் அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதுன்னு யோசிச்சிட்டே இருங்க. அது கடைசியில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே ஒரு யுத்தம்ன்றது நடந்துட்டு இருக்கப்போ ரெண்டு தரப்புக்கு மத்தியில் அந்த யுத்தத்தை முடிக்கணும்னா ஒருத்தர் வெற்றி பெறணும், இன்னொருத்தர் தோல்வி அடையணும். அப்படி இல்லையா ரெண்டு பேருக்கும் வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாதுன்னு சொல்கிற விதத்தில் அமைதியின் மூலயமா ஓரளவுக்கு சமரசம் பண்ணி அவங்களுக்குள்ள சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தைன்னு போகிறதுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை, அந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிறப்போ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கிரிப்பானது இருக்கணும். நான் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு தரப்பு சொல்லும், இன்னொரு தரப்பு அதே மாதிரி இல்லை உன் குடுமி என் கையில் இருக்குன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிருப்பாங்க, அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. இது நீ பண்ணாதான் நான் இந்த இடங்களை விட்டு போகணும். ஆனால் அப்படி சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச உக்ரைன் கிட்ட எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டும் கிடையாது ரஷ்யாவை நெகோசியேஷன் டேபிளில் உட்கார வைக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் எப்படி அமைதியின் மூலயமா இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு அவங்க எப்படி நம்புறாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ நான் தொடங்குறேன். இதை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பார்க்கணும்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட அதிபர் ஜெலன்ஸ்கி இவங்க எல்லாம் மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வேரியாகி வந்துச்சு. இவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி ஒரு மாதிரியும் அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி ஒரு மாதிரியும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்காவோட அதிபரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் ரஷ்ய வீரர்கள் வரைக்கும் இறந்திருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனோட வீரர்களை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் நபர்கள் வரைக்கும் இறந்திருப்பாங்க. இன்ஜோர்டு ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் லேசான காயங்கள்ல இருந்து, அதாவது லேசான காயங்கள் இதில் மேஜராக இந்த ஒரு லிஸ்ட்லையும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு நபரால் காயங்களை குணப்படுத்திக்கிட்டு திரும்ப பேட்டில் ஃபீல்டுக்கு போக முடியுமோ அந்த இன்ஜுரி லிஸ்ட்டை எப்பயுமே வார் ரெக்கார்ட்ஸில் சேர்க்க மாட்டாங்க. அதாவது மினிமல் இன்ஜுரி, ரொம்ப இந்த லைஃப் த்ரெட்னிங் இன்ஜுரியாக இல்லாததை மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸில் எடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு நாட்டோட போரில் இத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதி தீவிர காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்கன்னா மோஸ்ட்டாக அவங்களுக்கு ஏதோ லைஃப் த்ரெட்னிங் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இன்ஜுரி இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் காயமடைந்த நபர்கள் கணக்கில் எடுப்பாங்க. இந்த கேஷுவாலிட்டிஸ் கவுண்டர் அதிகமாக வரப்பவும் இல்லை இந்த மாதிரி எண்ணிக்கைகள் அதிகமாக வரப்பவும் அதை அப்படியே மறைச்சிருவாங்க. இப்படி மறைக்கப்படக்கூடிய அந்த நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா என்னென்ன உதவிகள் போகணுமோ, அவங்களுக்கு தேவையான அந்த உதவித்தொகை, இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு போகக்கூடிய இந்த உதவித்தொகை, இது எல்லாமே அரசால மறுக்கப்படும் அவங்களோட கணக்கில் நடந்து காட்டப்படலைன்னா. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் ஜெலன்ஸ்கியோட அந்த நேரடியான ஒரு நம்பர்ஸ் என்னன்னா 43,000 நபர்கள்ல இருந்து 45,000 நபர்கள் வரைக்கும் உக்ரைனோட வீரர்கள் இறந்திருக்காங்க. அதே சமயத்தில் ரஷ்யாவோட வீரர்களை பார்த்தோன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 6 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு கார்டியனில் வெளியாகி இருக்க இந்த ஒரு ஆர்டிக்கலை பாருங்க, ஒரு 1 லட்சம் நபர்கள் வரைக்கும் மேக்சிமம் ரஷ்யாவோட வீரர்கள் இந்த அளவுக்கு தான் இறந்துருப்பாங்கன்னு இன்னைக்கு அவரே மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலசம் கிடையாது. ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி, இந்த இடத்துல ஒரிஜினல் கேஷுவாலிட்டி கவுண்ட், எத்தனை நபர்கள் இறந்திருக்காங்க இல்லை எத்தனை நபர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த ஒரு கவுண்ட்டை ரெண்டு தரப்புமே காமிக்க மாட்டாங்க. இதோட உண்மைலாம் எப்போ வெளியே வரும்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 3 இல்லை 4 வருஷமாவது ஆகும். நேரடியாக இந்த யுத்தம் எல்லாம் எந்த இடத்துல நடந்துச்சோ அங்கே போயிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய ஆதாரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அந்த வாக்குமூலங்களையும் வாங்கி பார்க்குறப்போ நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சோல்ஜரோட ஒவ்வொரு குடும்பமும் போயிட்டு பார்ப்பாங்க. ஒரு
டீமாக போயிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக விசிட் பண்ணுறப்போ தான் இந்த இடத்துல எத்தனை பேர் உண்மையிலே இறந்துருக்காங்கன்ற தகவல் தெரிய வரும். அது வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே, ரெண்டு தரப்பில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஜஸ்ட் மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அமெரிக்காவோட அதிபரை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் உக்ரைனோட வீரர்கள் இறந்திருக்கிறதா சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட அதிபர் வெறும் 40,000 வீரர்கள் தான் இறந்திருக்காங்கன்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. இப்படி இந்த ரெண்டு தரப்பை மாற்றி மாற்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரஷ்யாவோட கவுன்ஸை மட்டும் இந்த இடத்துல ஏற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதே ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியல் கணக்கை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் உக்ரைனோட வீரர்கள் வரைக்கும் இறந்திருக்கலான்ற அந்த ஒரு எஸ்டிமேஷனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய கணக்குகள்லாம் இப்படி தான் மாறிட்டு இருக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல பாதிப்புகள் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டுச்சு. நம்ம நினைக்கிறத விட 2022 எண்டு 2023 உக்ரைனோட அந்த கவுண்டர் ஆஃபென்சிவ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள்ன்றது உண்மையிலே ரொம்ப அதிகம். ஒரு சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள் டைம் பீரியடில் 15,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் ரஷ்யா இறந்த கதை எல்லாமே இருக்குது. ஆனால் எப்போ ரஷ்யா அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்களோ, எப்போ அவங்களோட போர் முறைகளை மொத்தமாக மாற்றி இதுக்கப்புறம் உக்ரைனை நம்ம இந்த மாதிரி உள்ளே போயிட்டு இருந்தால் நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஏற்படும். இதுக்கப்புறம் ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை அதிகமாக பயன்படுத்தாமல் லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறதுனாலையும் உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக சோவியத் கால போர் முறைகளால் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட்ன்றது குறைய ஆரம்பிச்சது. ஆனால் அதே பக்கம் எதிர் திசையில் உக்ரைனை பார்த்தோன்னா ரஷ்யாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி கெஸ் பண்ண முடியாமலும் இல்லை அப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு பிம்பம் டெம்பரரி ஹாப்பினஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி டெம்பரரியே கிடைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை இன்னைக்கு இந்த ஒரு அவுட் போஸ்ட்டை விட்டு நான் ரஷ்யர்களை ஓட விட்டுட்டேன், இன்னைக்கு இந்த ஒரு சின்ன சிட்டியை நான் கேப்சர் பண்ணிட்டேன்னு உக்ரைன் ஆன் த ஸ்பாட்ல கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வெற்றிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இவங்களுக்கு தெரியாத ஒரு ட்ராப்பை ரஷ்யா ஒட்டுமொத்தமாக இவங்களை சுற்றி வளைச்சு கிடைச்ச ஒவ்வொரு வெற்றியும் மேஜரான ஒரு பிராந்தியம் இல்லை மேஜரான ஒரு மாகாணத்தோட வெற்றியில் போயிட்டு முடிஞ்சது. பேட்டில் ஆஃப் ஆவ்தீவிகா இருக்கட்டும், இல்லை பேட்டில் ஆஃப் பாக்மத்தா இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய பேட்டில் ஆஃப் போக்ரோவஸ்கா இருக்கட்டும், இது எல்லாம் ரஷ்யா ஜெயிச்சாங்கன்னா இது ஒரு கிராமமோ இல்லை ஒரு சின்ன நகரமோ கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான செட்டில்மெண்ட். 2023 இன்னைய தேதி வரைக்கும், இப்போ 2025 வச்சிருச்சுன்னு வச்சுங்க, இப்போ வரைக்கும் உக்ரைன் கேப்சர் பண்ண ஏதோ ஒரு பெரிய மாகாணத்தை உங்களால் லிஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கவே இல்லை. ரீகேப்சரிங்கிறது இந்த இடத்துல மோஸ்ட்டாக இந்த இடத்துல நடக்கல. இதுக்கு நடுவில் தான் ஒரு பெரிய அஃபென்சிவ் நாங்கள் ரஷ்யாக்குள்ளே பண்ணுறோம், கர்ஸ்க்குள்ளே பண்ண போகிறோம், அது இதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் எடுத்த ஸ்டண்ட் எல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க கிட்ட வந்திருக்கிறது, அதுவும் டிப்ளமசி மூலியமாக எங்களால் இது எல்லாத்தையுமே முடிச்சுக்க முடியும். டிப்ளமசினால ஒரு பிரச்சனையானது முடிக்கணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு சில நாட்களே உங்களால் அதை முடிச்சிருக்க முடியும். துருக்கியில் அப்படிப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை தான் நடத்தப்பட்டு இருந்துச்சு. ரஷ்யா கீவை விட்டு வெளியில் போகணும். அப்படி வெளியில் போனதுக்கு அப்புறமா நாட்டோ மெம்பர்ஷிப் வேணாம் எங்களுக்கு, யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் மெம்பர் ஆகிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ரஷ்யா சொன்னதுக்கு அப்புறமா நாட்டோவில் நாங்கள் சேர போகிறது கிடையாது. செக்யூரிட்டி கேரண்டி இருந்து ரஷ்யா கிட்ட இருந்தோம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்தோம், தீரணுன்ற அந்த ஒரு குறிக்கோள் தான் உக்ரைன் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் யூகே உள்ள பூந்து ஆட்டத்தை கெடுத்ததுனால தான் இன்னைய வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து நின்றுட்டு இருக்கு. கமெண்ட்ஸில் பேசுகிற நிறைய பேர் நீ ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்க, இல்லை இங்கே உக்ரைன் அடிச்சிட்டு இருக்காங்க, உக்ரைன் இப்போ அவங்களோட கவுண்டர் ஆஃபென்சிவ் லான்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒரு சில நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிருக்கீங்க, உக்ரைன் மேஜர் கவுண்டர் ஆஃபென்சிவ் ரஷ்யாவுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்களை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு செய்தியே வெளியில் கிடையாது. இந்த பேட்டில் ஆஃப் கோர்ஸ்கை பற்றி இப்போ எத்தனை பேர் படிக்கிறீங்க, இல்லை எத்தனை பேர் அதை பற்றின செய்திகளை கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியல. பேட்டில் ஆஃப் கோர்ஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த இடத்துல பணி ரொம்ப அதிகமாயிடுச்சு. 5/3 பங்கு இடம் வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோல் அவங்க திரும்ப அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பகுதிகளை, ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அது இந்த இடத்தோட தான் தொடர்பு பட போகுது. இருக்கிற அந்த கொஞ்சம் பகுதி ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 480 இல்ல 500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு சின்ன பகுதியை அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக அதிகப்படியான சோல்ஜர்ஸை உள்ள அனுப்பி எப்படியாவது ரஷ்யாவை ஹோல்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா போயிட்டு முடியும்? இப்போ நாளைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் போயிட்டு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை பண்றதுக்காக உட்காராங்கன்னு வைங்க. ரஷ்யா ஒரே விஷயத்த சொல்லுவாங்க, நான் பிடிச்சிருக்க இடம் இந்த 4 பிராந்தியமும் கிரீமியாவும் இது எல்லாமே எனக்கான பகுதி, இதை நான் அஃபிஷியலாக ரஷ்யா கூட சேர்த்துருவேன், இதில் யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது, நாட்டோவில் உக்ரைன் சேரவே கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாட்டோட வெப்பன்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ளே இப்போ எங்கெல்லாம் இருக்கோ, பேட்ரியாட்டாக இருக்கட்டும், இன்னும் அதிநவீனமான ஆயுத அமைப்புகள் இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உக்ரைனை விட்டு வெளியில் போகணும், இதை எல்லா கண்டிஷன்ஸையுமே வைப்பாங்க. இதை தவிர்த்து ரஷ்யா ஏதாச்சும் புதுசாக வச்சாதான் உண்டு. இந்த கண்டிஷன்ஸ் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா போகவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஜெலன்ஸ்கி ஆஃபீஸை விட்டு வெளியே போகணுன்றது முதற்கொண்டு. ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி எக்ஸ்பைர்டு பிரசிடென்ட்டா தான் இப்போ உக்ரைனுக்குள்ள இருக்காரு. அங்க அபிஷியலா இப்போ உக்ரைனுக்கு இன்சார்ஜ்ன்றவங்க யாருமே இல்ல. அதை பத்தின சட்டங்களை அவங்க எந்த இடத்துலயுமே மென்ஷனும் பண்ணல. சோ இப்போ உக்ரைன்ல நடந்துட்டு இருக்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லுபடியாகாத அரசு தான் அந்த இடத்துல ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. ஆனா போர்க்கால அடிப்படையில் ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்துறதா அவங்க சொன்னாலும் அதுக்கான ப்ரூஃபோட அவங்களோட சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்க சட்டத்தில் இல்லைன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ரஷ்யா வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னல, இதுக்கு நடுவில் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறதா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இப்போ 2 தரப்பு உட்காந்து பேசுகிறாங்க, இல்லை 2 தரப்பு பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்கன்னா வேலிடான பாயிண்ட்டாக
அக்செப்டபிள் இல்லைனா உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்பா நீ வந்து என்னோட ஒரு 50 கிராமங்களை பிடிச்சி வச்சிருக்க, அதே மாதிரி உன்னோட ஒரு 50 கிராமங்கள் என்கிட்ட இருக்குது, அப்படி இல்லைனா உன்னோட ஒரு 100 கிராமங்கள் என்கிட்ட இருக்குது. ஆனால் நீ பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய என்னோட அந்த 50 கிராமங்கள் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த இடத்துல இயற்கை வளங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த 100 கிராமங்களை உங்ககிட்ட கொடுக்கணும்னா எனக்கு நீ அந்த அளவுக்கு வேண்டாம், என்னோட 50 கிராமங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னோட பகுதிகளை உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு அவங்க அந்த இடத்துல பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். ஆனால் இந்த இடத்துல நிலமன்றது சுத்தமாக அப்படி கிடையாது. ரஷ்யா பிடிச்சிருக்க நிலங்களில் இப்போ உக்ரைன் பிடிச்சி வச்சிருக்காங்களா ரஷ்யாவோட பகுதி, இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பார்த்தோன்னு வைங்க, 0.5% கூட அந்த இடத்துல அது வராது. இந்த 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது 1%க்கும் ரொம்ப கீழே. வெறும் இந்த அளவுக்கு நிலங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக எங்களால் ஒரு நெகோசியேஷன் டேபிளில் உட்கார முடியும், ரஷ்யா வந்து எங்களால் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர முடியுன்றதெல்லாம் ஜஸ்ட்டு இதை ஒரு செய்தியாக பார்க்கணும், இதை ஒரு செய்தியாக சொல்லணும்னு நடக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவங்கள் மட்டும்தான். அதை தாண்டி அது ஏற்படுத்தக்கூடிய அந்த இம்பாக்ட்ன்றது அந்த இடத்துல சுத்தமாக இருக்காது. ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இல்லை இதை வந்து ஒப்பை தரதுக்கும் ஜெலன்ஸ்கி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா சொல்லியிருக்காரு, ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உக்ரைன் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸும் அமெரிக்காவும் நமக்குள்ள டிஸ்கஷன்ஸில் ஈடுபடணும், நமக்குள்ளே கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடாக வைக்கலாம். ரஷ்யாவோட ஒரு 300 பில்லியன் ஃப்ரோசன் அசட்ன்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை தான் அவங்க மேஜராக காமிக்க முடியும். நீ வந்து உக்ரைனோட அந்த பகுதிகளை கொடுத்துருப்பா, நீ அந்த பகுதிகளை கொடுத்துட்டீங்கன்னா நான் உன்னோட சொத்துக்கள் எதையெல்லாம் முடக்கி வச்சிருக்கணும் அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதில் இந்த 300 பில்லியன்ன்றது ஒரு பெரிய வேல்யூ. இதை காமிச்சு வேணால் ரஷ்யா வாங்குவோம் ஏதாச்சும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த 300 பில்லியன் இருக்குல்ல, அதை விட 4-5 மடங்கு அதிகமான கோல் ரிசர்வாக இருக்கட்டும் இல்லை அதிகமான மைனிங் ரிசர்வ், இது எல்லாமே இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல உக்ரைனோட டெரிட்டரி அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது இந்த கேம் எப்படி நடக்க போகுதுன்றதே தெரியல. ஆனால் இதையும் ஒரு பாயிண்ட்டாக அந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். நாட்டோவில் நாங்கள் இப்போதைக்கு சேர போகிறது கிடையாது, எங்களுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரக்கூடிய யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஷிப் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும். உடனடியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாட்டோவில் நாங்கள் சேருவோமா சேர மாட்டோமான்றது ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி இப்போ நாங்கள் எதுவும் பேசலை, இப்போதைக்கு நாங்கள் சேர போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபாரின் மிலிட்டரி யூனிட்ஸ், வெளிநாட்டு இராணுவ வீரர்களும் அவங்களோட யூனிட்ஸும் எங்களோட சேஃப்டிக்காக உக்ரைனுக்குள்ளே நிற்கணும். நிறைய பேர் வந்து இந்த மீம் டெம்ப்ளேட்டை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த நேட்டோன்ற ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு எப்படி இருந்தாலும் அந்த வீரர்களை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தணுன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கியோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இந்த கேம் இப்போ தான் இன்னும் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் டிப்ளமசியே வேணாம், ஆயுதங்களை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இந்த போரை முடிச்சு காட்டுறோம்னு சொன்னேன் அந்த ஜெலன்ஸ்கி. ஆனால் இப்போ அவர் கிடையாது. இப்போ இருக்க ஜெலன்ஸ்கி என்ன தெரியுமா சொல்கிறாரு, டிப்ளமசியாலையாவது இந்த போரை சீக்கிரம் முடிச்சிருங்கப்பா, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த சைடுக்கும் இன்னொரு பக்கம் ஒரு 1,60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இன்னொரு நாட்டோட இடத்த பிடிச்சி வச்சிருக்க ரஷ்யாவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த அமைதி பேச்சுவார்த்தை இதில் உக்ரைன் வைக்கக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் மோஸ்ட்டாக கிடையாது. அந்த ஃப்ரோசன் அசட், ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்க அந்த பொருளாதார தடைகள், இதை தாண்டி ரஷ்யா வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் டூல் அவங்க கிட்ட கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு யூடியூப்லேருந்து ஒரு கருப்பு பெட்டியானது வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் சில்வர் ப்ளே பட்டன் நமக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக போடலான்ற அந்த ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். இது தனியாக ஒரு வீடியோ வேணும், இல்லை சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங், ஏன்னா நாங்களுமே வாங்கினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணால் அதையும் கமெண்ட்ஸில் சேர்த்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இது அன்பாக்சிங்கில் பார்ப்போம். தெரியாத அளவுக்கு ஒட்டி அனுப்பி வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுபடுது உங்கள் ஆர்கே.